அன்பு கடகராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். சந்திரனை ராசியின் அதிபதியாக கொண்ட கடகராசி நேயர்களே, கடகத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் உங்களுக்கான கிரக நிலைகள் என்று பார்த்தால் உங்களுக்கான ராசியில் சூரியன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்கிரமாக, ராகு அயன சயன போகஸ்தானத்தில் புதன், குரு சுக்கிரன் என உங்களுக்கான கிரக நிலைகள் காணப்படுகிறது. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் இருக்கிற வேளையில் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 முறை கிரக மாற்றங்கள் நடைபெறுது. இந்த கிரக மாற்றங்களால் உங்களுக்கு ஏற்றம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பார்க்கலாம். கிரக மாற்றத்தை பொறுத்தவரை 3/8/2025 அன்று பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானத்தில் இருந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு மாறுறார். அதே போல் 17/8/2025 இந்த மாதத்தோட நடுப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் இருந்த சூரியன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அப்படியே மாற்றம் அடைகிறார். அதே போல் இந்த மாதத்தோட கடைசியில் 2 கிரக மாற்றங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 21/8/2025 அன்று பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 25/8/2025 இந்த மாதத்தோட கடைசியிலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரக மாற்றம் இருக்குது. இந்த கிரக மாற்றத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா புதன் அன்று பார்த்தீங்கன்னா ராசியில் இருந்த புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறார். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிரக மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்குது. இந்த கிரக மாற்றங்களால் உங்களுக்கு என்ன மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் வருது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். பலன்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த காரியத்தை எல்லாத்தையுமே வந்து சிறப்பாக செய்து முடிக்கிற வேலையும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எல்லா காரியத்திலையும் வெற்றி பெற போகிறீங்க. அதே போல் இதுவரை தடைகளாக இருந்த காரியங்களை கூட இப்போ செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் உங்கள் வீட்லேயும் சரி உங்கள் குடும்பத்திலையும் சரி பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் நிறைய இந்த கால நேரத்தில் ஏற்படலாம். அதாவது வண்டி வாகனங்கள் வாங்குறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மனை, இல்லை வீடு நிலப்புலம் அப்படி வாங்குறது அப்படிங்கிற நிறைய நன்மைகள் இந்த வார காலத்தில், அதாவது இந்த மாத காலத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு முக்கியமாக என்னென்னா வந்து உங்களுக்கு வேலை நிமித்தமாக வெளியூர் இல்லை வெளி மாநிலங்கள் பயணம் வந்து இந்த கால நேரத்தில் அதிகமான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உங்கள் வீட்டை விட்டு பிரிகிற சூழ்நிலை வரலாம். அதற்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது இந்த கால நேரத்தில் நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல விஷயமாக தான் வந்து வீட்டை விட்டு பிரிகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு இதில் சிறப்பாக பார்க்கப்படுது. அதே போல் பண வரவு இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரவு சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் வந்தாலும் அதற்கான சுப செலவுகள் இந்த கால நேரத்தில் சரியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம்ங்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயுமே கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே வேளையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து உங்கள் பெற்றோர் இல்லை தாத்தா பாட்டி அது மாதிரி வந்து பெரியோர்களின் ஆசையும் அன்பும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கிறதுக்கான காலமும் நேரமும் சொல்லலாம். வண்டி வாகன யோகம் இந்த நேரத்தில் வண்டி வாகனம், நிலம், அதே போல் பொன் பொருள் அது மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தொழில் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். மிகச்சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையோடு இருக்கிறது நல்லது. நான் அடக்கத்தோடு இருக்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொண்டு வரப்போகுது. பழைய இது பாக்கிகள்லாம் இருக்குது இல்லையா, அதாவது கொடுத்த பணம் திரும்பாது இருக்கு, அது மாதிரி எல்லாம் இருந்தது எல்லாமே இப்போ திரும்புவதற்கான காலமும் நேரமும் இங்கு சிறப்பாக வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதே போல் பழைய வாடிக்கையாளர்கள் மட்டும் இல்லாமல் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களோட தரத்தையும் அதே போல் உங்களோட பொருளின் நியாயமான விலையும் பார்த்து நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வேலையில் இருக்கவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயணங்கள் அதிகமாக இருக்கும். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வேலையோட பயணங்கள் அதிகமாக இருக்க காரணத்தால் உங்களுக்கு ஒரு அலைச்சல், அதே போல் அதன் காரணமாக ஏற்படுற மனசோர்வு, உடல் சோர்வு ஏற்படலாம் இந்த கால நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் உங்களோட புத்தி கூர்மையால் தான் இந்த கால நேரத்தில் நீங்கள் சிறப்பாக ஏற்றங்களை பெற போகிறீங்க. ஏற்றங்களை பெறது மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரி இருக்காங்களே உங்களோட உயர் அதிகாரிக்கு நீங்கள் வந்து ஒரு பெட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதே போல் இவ்வளோ வேலைகளை இவர் இழுத்து போட்டு செய்கிறாரு அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி உயர்வு, பதவி உயர்வு அப்படியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது. இப்போது இதுவரை உங்கள் குடும்பத்தில் சில குழப்பங்கள், அதே போல் சில தயக்கங்கள் இருந்தாலும் அந்த குழப்பங்கள் தயக்கங்கள் எல்லாமே நீங்கிறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். குழப்பங்கள் நீங்க போது இதனால் உங்களுக்கு வாழ்வில் ஏற்றம் 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 அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் இப்போ வந்து முடிய போகுது. அந்த பிரச்சனைகள் முடிகிறது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைகளால் இருந்த தாக்கம், மன வருத்தம், மனத்தாங்கல் எல்லாமே நீங்க போகிற காலமும் நேரமும் இதுன்னு சொல்லலாம். அதனால் உங்கள் குடும்பத்திலையும் சரி, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் இனி மகிழ்ச்சி 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 அப்படிங்கிறது மகிழ்ச்சி நிலவரதுக்கான வேலையும் காலமும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைகளை அவங்க பூர்த்தி செய்வாங்க. அதே போல் நீங்கள் அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் போது இந்த கால நேரத்தில் அவங்க படிப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். படிப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் படிப்பை சார்ந்த நிகழ்வுகளும் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கடின உழைப்பை இந்த கால நேரத்தில் செய்ய வேண்டி இருக்கிறது இன்னொரு அவங்களுக்கான வேலையாக பார்க்கப்படுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் எது எடுத்தாலும் ஒரு பிரச்சனைகள், தாமதங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்படி பிரச்சனைகள், பின்னடைவுகள் எது இருந்தாலும் ஆனாலும் அந்த காரியம் உங்களுக்கு சுபமாகவும் நன்மையோடைய முடியறதுக்கான வாய்ப்புகளை இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது. எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். பணவரவை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா, எதிர்பார்த்ததோட அந்த அளவு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்குது. அரசியல் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் கோஷ்டி மோதல் அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. எதிலும் சிந்திச்சு செயல்படுங்க. சிந்திச்சு செயல்படுறப்போ உங்களுக்கு ஏற்றம் இருக்கும். அதே போல் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் மூலக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் தெளிவாக முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்லது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஈர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமான கதாபாத்திரங்களை நோக்கி நகரும். அப்படி யதார்த்தமான கதாபாத்திரத்தை நோக்கி நகர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பாத்திரங்களால் பேரும் புகழும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு சில தாமதங்கள் ஏற்படலாம். அதனால் வந்து அந்த தாமதங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தடை போடுற மாதிரி உங்கள் உழைப்பை அதிகரிக்கிறப்போ உங்களுக்கு ஏற்றம் ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலநேரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருந்தோம், சில தடைகள் தாமதங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த தடைகள் தாமதத்திற்கான பரிகாரங்கள் நம்ம பார்க்கலாம். பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனை வழிபடுறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லது. அம்மனை வழிபடுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூமாலை சூடி அம்மனை வழிபடுறது வந்து பார்த்தீங்கன்னா துளசி மாலை அது மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு ஏற்றங்கள், அதாவது தடைகள் எல்லாம் நீங்கும், ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து எதிர்ப்புகள், உங்களுக்கு தேவையில்லாமல் எதிர்ப்புகள், அதே போல் எதிராக இருக்கவங்களோட வேலையும் நேரமும் இந்த கால நேரத்தில் நீங்கள் அம்மனை வழிபடுறப்போ தாக்கங்கள் குறையும். அதனால் உங்களுக்கு ஏற்றம்ங்கிறது சிறப்பாக இருக்கும். இப்படி ஏற்றங்கள் அதிகமாக இருக்க நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை 2 நாள் 19, 20 ஆகஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான தினங்களாக பார்க்கப்படுது. நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிற தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆகஸ்ட் 10, 11, 12 இந்த 3 நாட்களையும் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இப்போ வந்து நம்ம பொது பலன்கள், கிரக நிலைகள், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரங்களை பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம். நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை முதல்ல நம்ம பார்க்க போகிறது புனர்பூசம் 4ஆம் பாதம். புனர்பூசத்துக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாருக்கும் வந்து உதவி அப்படிங்கிறத கொஞ்சம் செய்கிறப்ப பார்த்து செய்யுங்க. அதே போல் அவர்கள் கடன் வாங்குறதுக்கோ இதுக்கோ வந்து நீங்கள் பொறுப்பேற்றுக்காதீங்க. அப்படி பொறுப்பேற்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அப்படி வந்து நீங்கள் கையெழுத்திட்டீங்களோ இல்லை அவங்களுக்கு இது பண்ணிங்களோ அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது. அப்படி யோசித்து செயல்படாதப்போ என்னங்கன்னா வீண் கவலைகள், அதே போல் கஷ்டங்கள் வர்றதுக்கான காலமும் நேரமும் இந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு குழப்பமான சூழ்நிலை தொடர்ச்சியாக நிலவிட்டிருக்கும். அந்த குழப்பமான சூழ்நிலையை வந்து மற்றவர்கள் உபயோகிக்க பார்ப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நீ வந்து நான் ஏற்றுக்கிறேன் இந்த கடன் அப்படிலாம் வந்து
இப்போ உங்களை குழப்பத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசித்து செயல்படுறதும் யோகிச்சித புக்தியோடு இருக்கிறதும் ரொம்பவே நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு மறைந்து, அதாவது பார்த்திங்கன்னா நேரடியாக உங்களை எதிர்க்காமல் எதிரிகள் மறைந்திருந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்புகள் ஏதாவது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதற்காக தான் நீங்கள் வந்து அம்மனை வழிபடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்பின் வேகமும் தாக்கம் ரொம்பவே குறையும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசில் இருந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீரும். ஏன்னா அம்மன் அருளால் அந்த குழப்பமான சூழ்நிலை தீர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிரச்சனைகள் இருக்குல்லையே, மறைமுக எதிரிகள், அதே போல் நீங்கள் ஜாமீன் போட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அவங்களால இருக்கிற தாக்கம் வேகமும் அம்மனை வழிபடுறப்போ ரொம்பவே குறையும். இப்படி புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்க வேலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூசத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இதுவரை நீங்கள் உழைத்தால் வெற்றி பெறலாம் அப்படின்னு இந்த காலம் மாறி இப்போ வந்து இதுக்கு மேலே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே உயர முடியும். அதே போல் கடினமாக உழைத்தால் நீங்கள் வந்து எதிர்பார்க்குற வெற்றிகள், அதே போல் எதிர்பாராத பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் மிக கடுமையாக உழைச்சே ஆக வேண்டும். அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் நிலவுது. கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா உறவு அப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில சண்டை சச்சரவுகள் இந்த கால நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். அதனால் வந்து அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்கூட்டியே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதே போல் இந்த கால நேரத்தில் வேறு என்ன சிறப்பு இல்லை என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான சிறப்பு அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஏற்றங்கள் நல்லா இருக்கும் இந்த கால நேரத்தில். அப்படி ஏற்றங்கள் கால நேரத்தில் நல்லா இருக்க வேலை வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் தேவையை வந்து ஒரு சில தேவைகளை வந்து நீங்கள் பூர்த்தி செய்வதில் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் கொஞ்சம் குறையும். அதாவது ஃபுல்லாக குறையும்னு சொல்ல, எதிர்பார்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா, குடும்பத்தில் இருக்கவங்க உங்களை என்னப்பா இப்படி பண்ண மாட்டேங்கிற அப்படி பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு வந்து வன்சொல் இன்சொல் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் இருக்குது. அதனால் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்கூட்டியே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது இந்த கால நேரத்தில் நல்லது. இப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல், அதே போல் உங்கள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுனால மருத்துவ செலவு இந்த கால நேரத்தில் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. உங்கள் கால நேரம் கொஞ்சம் மாறுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாகும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளோட தாக்கம் எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அம்மனை வழிபடுறப்ப குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து பூர்த்தி செஞ்சுருவீங்க, அதாவது தேவைகளை பூர்த்தி செஞ்சுருவீங்க. அது 20%ங்கிறது கொஞ்சம் பற்றாக்குறையாக இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நட்சத்திரமான பூசத்துக்கு எப்படி இருக்கிற நேரத்தில் அடுத்த 3ஆவது நட்சத்திரமான ஆயில்யம் எப்படி இருக்குது, ஆயில்யத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெருங்கிய உறவுகளாக இருந்தவங்க கூட பகையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு உங்களை வந்து தேவையில்லாம் பிரச்சனைகளை சிக்க வைப்பாங்க. அதாவது மறைந்திருந்து தாக்குவாங்கன்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் கூட நல்லா பேசுவாங்க, ஆனால் பின்னால் போயிட்டு உங்களை வந்து தேவையில்லாமல் வந்து ஏதாவது பிரச்சனைகளையோ, இல்லை வந்து நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னா உங்கள் மேலதிகாரிட்டையோ, இல்லை வந்து நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்கள் கஸ்டமர்கிட்ட அது மாதிரி வந்து தேவையில்லாமல் பிரச்சனைகளை வந்து அவங்க கிளப்பிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வெளியே தெரிஞ்சால் கூட நம்ம கண்டுபிடிச்சலாம், வெளியே தெரியாமல் இவங்க இது மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களோட மேல் அதிகாரி பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற தவறுகளை மட்டுமே சுட்டி காட்டுவார். பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற நன்மைகளையோ ஏற்றங்களையோ அவர் வந்து சொல்லவே மாட்டார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து அது போகிறதுக்கான காலமும் சூழலும் இப்போ வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் தாண்டி வந்தாகணும். இப்படி இருக்க சூழ்நிலை தான் நீங்களும் பார்த்தீங்கன்னா அம்மனை வழிபடுறப்ப என்னாகணும் இதோட தாக்கம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உடன் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் வந்து ஷேர் பண்ணி செஞ்சால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை. நீங்கள் என்ன தான் வேலை செஞ்சாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செய்கிற வேலைக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காமலையோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும்
தாமதம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இப்படிப்பட்ட இதெல்லாம் இருந்தாலும் சிக்கல்கள் இருந்தாலும் நீங்கள் அம்மனை வழிபடுறப்போ இந்த சிக்கல்களின் தாக்கம் வேகமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100% குறையிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 20% 30% குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே போல் 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள், அதாவது மாத பலன்கள், வார பலன்களை பற்றியெல்லாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்து அம்மன் அருளால் மகிழ்ச்சி நிலவட்டும், அதே போல் அந்த மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கை முழுவதும் பிரகாசமாக்கட்டும். இதே போல் நமது சேனலை நீங்கள் தொடர்ச்சியாக சப்போர்ட் செய்யும். இதோடு நாம் இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறோம். இதே போன்று தொடர்ச்சியாக காணொலிக்கு நமது சேனலை சப்போர்ட் செய்யும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது மட்டும் இல்லாமல் அடுத்து நாம் ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திர பலன்கள் அதே போல் பொது பலன்களையும் இங்கு கொடுக்கிறோம்.